பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதியில் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் 14 அதிகாரம் 14 வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் சொந்த தகுதியிலோ அல்லது சுய நலத்துடனோ கேட்காமல் இயேசுவின் அதிகாரத்தின் படியும் அவருடைய சித்தத்தின் படியும் நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் சேவைக்காகவும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் தேவையான எதையும் தைரியமாக கேட்கலாம் எனக்கு பிரியமானவர்களே. இருப்பினும் இந்த வாக்குறுதிக்கு சில நிபந்தனைகள் உண்டு. இயேசுவின் பெயரால் கேட்பது என்பது வெறுமனமே அவருடைய பெயரை ஜெபத்தின் முடிவில் சேர்ப்பது அல்ல, மாறாக அவருடைய வார்த்தை மற்றும் வழிகாட்டுதலின்படி தேவனுக்கு பிரியமான காரியங்களை விசுவாசத்தோடு கேட்பதை வசனம் குறிக்கிறது. ஆமென். நாம் ஜெபம் செய்யும் போது நம்முடைய சொந்த தகுதியை நம்பி ஜெபம் செய்யக்கூடாது. மாறாக இயேசு கிறிஸ்துவின் தகுதியையும் அவருடைய நாமத்தின் அதிகாரத்தையும் நம்பி விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அப்போது நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் செவிசாய்த்து பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.